என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு திருப்புங்கள். 2 Peter chapter 2 and verse 1. வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கிரயத்துக்கு போதும். இங்கே வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள் இருந்தது போல கள்ள போதகர்களும் சபையிலே இருப்பார்கள் என்று சொல்லி சபை ஆரம்பித்த நாட்களிலிருந்தே இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அப்போஸ்தலர்களினாலே வேதத்தில் நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வேதத்தை புரட்டி எதை ப்ரீச் பண்ணணுமோ, எதை ஒரு சபை ஜனங்களுக்குள்ளாய் கொடுத்து அவளை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகணுமோ அந்த கான்செப்ட்லேருந்து விலகி வேறு எதையோ பேசுவார்கள் என்று சொல்லி ரொம்ப திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பைபிளில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இதை குறித்து சபை கண்டிப்பாக அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்மளோட டாக்டரின் பேஸ், நம்ம எதன் அடிப்படையிலே ஒரு சபையில் இருக்கிறோம், நம்ம எப்படி வளர்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை குறித்ததான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்களும் விழலாம், நானும் விழலாம், யார் வேண்டுமானாலும் இதிலே சரிந்து போவதற்கான காரியம் நடக்கலாம். நன்றாய் கவனியுங்கள். இந்த கள்ள போதகர்களை குறித்து நான் உங்களோடு இன்று பேச போகிறேன். நல்ல கவனிங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ். கவனிக்கிறீங்களா? அதனால தான் சொன்னேன், யார் வந்தாலும் இந்த வாசல் இங்கே இருக்கா. அதனால தான் இப்போ சர்ச்சில் வாசலை எங்கே வச்சுருக்கு? பின்னாடி. இல்லைன்னா இப்படி வந்தால் இப்படி அப்படி டைவர்ட் ஆகாதீங்க. வார்த்தையை நல்ல சின்சியராக எனக்கு தான், நான் ஏதோ இன்னைக்கு கற்றுக்க போகிறேன், ஆவியானவர் என்னை ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்த போகிற ஒரு தெளிவோட விடுதலையோடு போக போகிறேன் என்கிற விருப்பத்தோட வார்த்தை கேளுங்க. நல்ல கவனி. இந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க யாரு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். போதும். நல்ல கவனிங்க. இவங்க என்ன ப்ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் என்ன சொல்லுது? they promise you the world. அவர்கள் உனக்கு இந்த உலகத்தை வாக்களித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். நல்ல கவனிங்க. 2 வகையாய் பிரசங்கத்தை நீங்கள் சர்ச்சில் பிரிக்கலாம். ஒன்று, அதே அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? உலகத்தை, பொருட்களை மையப்படுத்தி பிரசங்கம் செய்கிற. இந்த 2 பிரசங்கத்திற்கும் பின்பாக 2 ஆவி இருக்கிறது. நீதியை பிரசங்கிக்கிற அல்லது தேவனை ஒரு சபைக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு இனத்திற்கு கொடுக்கிற பிரசங்கம் எங்கேருந்து வருகிறது? தேவ ஆவியினால் வருகிறது. உலகத்தை அடைய வேண்டும் என்கிற பிரசங்கம் எங்கேருந்து வருகிறது? வாசிக்கலாம் என்னோடு கூட. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திற்கு திருப்புவோம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய போதும். 2 மாஸ்டர்ஸை குறித்து இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உலகத்திற்கும், உலக பொருட்களுக்கும், தேவனுக்கும் 2 எஜமான். இந்த 2க்கு பின்பாக 2 ஆவி இருக்கிறது.
உலகத்தை வாக்களிக்கிற பிரசங்கங்களுக்கு பின்பாக இந்த உலக பொருள் என்கிற வார்த்தையை நீங்கள் பைபிளோட ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் போய் பார்ப்பீங்கன்னா மேமோன் என்று சொல்லப்படுகிறது. மேமோன் என்கிறது ஒரு ஆவி, பொருட்களை செல்வத்தை கொடுக்கிற ஒரு ஆவி. நன்றாய் கவனியுங்கள், அது பிசாசின் ஆவி. சபைக்குள்ளாய் இந்த பிசாசின் ஆவியை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது இன்று நம்முடைய எல்லா சபைகளின் என்னவாயிருச்சு, வழக்கமாய் மாறிவிட்டது. ஒரு சபைக்குள்ள வந்தால் எப்படி நம்ம ரொம்ப சாதாரணமாக ப்ராஸ்பெரிட்டி டாக்ட்ரின் என்று சொல்லுகிறோம், செழிப்பின் உபதேசம் என்று சொல்லுகிறோம், கிருபையின் உபதேசம் என்று சொல்லுகிறோம். மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை என்னது, வெல்த் டிரான்ஸ்ஃபரிங் மீட்டிங்ஸ், செல்வத்தை என்னுடையதாக்குகிற கூட்டம். ஒரு நல்ல கவனி, இதெல்லாம் ஓப்பனாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே சொல்லப்படுது? இன்னைக்கு ஜப கூட்டங்களிலும் சபைகளிலும் சொல்லப்படுகிறது. சொத்தை எனதாக்குகிறதற்கான ஜப கூடுகை. நல்ல கவனிங்க, இதெல்லாம் குறித்து உங்களுக்கு புரியல தெரியலனா யூ கேன் ஆல்சோ பிகம் அ விக்டிம். நல்ல கவனிங்க, ரெண்டு உபதேசம் இருக்கிறது. ஒன்று, சபை இயேசுவை தனக்காக அடைய வேண்டும், இயேசுவை பெற வேண்டும், இயேசுவை போல் உருமாற வேண்டும், இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். இன்னொரு பக்கம் சபைக்கு வரதே எதுக்கு? நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. அதுதான் சொன்னேன், ஸ்பிரிட் ஆஃப் மேமோன் என்றால் பொருட்களை, உலகத்தை, உலகத்தின் செல்வத்தை பெறுவதற்கான ஒரு ஆவலை நீ அடைகிறதற்காக உனக்கு சொல்லி கொடுக்கப்படும். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படி பெருகணும், எப்படி செழிப்பாக இருக்கணும். நிறைய இடத்துல இதை இதில் ரொம்ப ஒரு மைன்யூட் பேலன்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் தரித்திரத்தில் இருக்கணும், இல்லாமல் இருக்கணும் அப்படிலாம் நாங்கள் ப்ரீச்சே பண்ணலை என்றைக்குமே. நல்ல கவனிங்க, உங்களிடத்தில் எவ்வளவு செல்வம் வந்தாலும் அந்த செல்வம் ஒரு விஷயத்திற்காக செலவு செய்யப்படணும். என்ன தெரியுமா? அது இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அல்ல, உங்கள் பரலோக வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை உங்கள் பணம் இன்று தீர்மானிக்க வேண்டும். உலகத்தில் வீடு கட்டுவது இல்லை, பரலோகத்திலே செல்வம் சேர்ப்பதற்கு உன் பணம் செலவு செய்யப்படுகிறதா? கேன் யூ ஸ்பெண்ட் ஆல் யோர் riches ஃபார் த கிங்டம்? உன்னுடைய பணம் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக. பணம் இல்லாமல் தேவ ராஜ்யம் விரிவாக்கப்பட முடியாது. அதனால தான் சபைகள் தரித்திரத்தில் இருக்கிறது. பிசாசுக்கு அது தெரியும். அதனால தான் சபைக்கு வர மக்கள் எப்படி இருக்காங்க? ஏழைகளாக இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, எப்பொழுதும் கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா உன் கையில் பணம் வந்துருச்சுன்னா ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுரும். அதனால் அவன் உனக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். இன்னொரு பக்கம் இன்னொரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. பணம் வந்தா உனக்கு ஏன் ஆண்டவர் சில நேரம் பணத்தை நிறைய கொடுக்கறது இல்லைன்னு சொன்னால், கொடுத்தா 2 பேர் இருக்கிறதுக்கு நம்ம எத்தனை அடுக்கு மாடி வீடு கட்டுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வீட்டில் போனால், முந்திலாம் அப்படி வீடுகளெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த சீரியலில் வர வீடு கூட அப்படிலாம் நான் நேரில் அதை டிவியில் பார்க்கலாம். அப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஒரு விண்டோ சீட்டிங் இருக்கிறது. எத்தனை பேர்? வயசான 2 பேர், இல்லை ஒருத்தர். பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. ஆனால் வீடு எப்படி இருக்கு? அத்தனை மாடி, அத்தனை ரூம்ஸ். ஒரு ரூம்குள்ளே போனால் இன்னொரு இடத்துக்கு எப்படி வரேன்னு தெரியல. அப்படி வீடுகளை கட்டி இந்த உலகத்திலே செல்வத்தை எனக்கு 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 அந்த ஸ்பிரிட் ஆஃப் மேமன் என்ன தெரியுமா செய்யும்? பை அண்ட் கீப். வாங்கு வைத்துக்கொள், வாங்கு வைத்துக்கொள். உனக்கு உனக்கு எனக்கு எனக்கு என்று உன்னை பழக்கி வச்சிடும். எவ்வளோ கொடுத்தாலும் நீ என்ன பண்ணுவ? யூல் கீப், யூல் ஸ்டோர். ஆனாலும் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவியா? இல்லை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன்.
ஆனால் இந்த தேவ ஆவியினால் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோ அண்ட் ரீப். விதைத்து அறு. விதை விதை இன்வெஸ்ட். வாழ்க்கையில் ஒரு 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 மனிதனோட வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எதுக்கு பணம்? எதுக்கு பணம்? விதைக்க பணம் ஒரு விதை. பணம் முழுவதும் ஆகாரம் ஆக முடியாது. நன்றாய் கவனியுங்க. அப்போ இன்று இந்த காலையிலே நான் உங்களோடு பேச போகிறது, ரொம்ப நீங்க கூர்ந்து கவனித்தால் நீங்கள் இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் தேவன் நோக்கத்தின்படி ஓடி முடிக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் யூ கேன் ஸ்டம்பிள் அண்ட் ஃபால். ஏன்னா உலகத்தில் தினம் தினம் யார் பிறக்கிறாங்களோ இல்லையோ, என்ன திறக்குதோ இல்லையோ, தினம் தினம் புது புது ஊழியங்கள், புது புது பெயர்களிலே புது புது உபதேசங்களாய் அதிகமாக. யூ ஹாவ் so many options. நீங்கள் இந்த சபைக்கு தான் கடைசி வரைக்கும் வரணும் என்கிற கட்டாயம் எல்லாம் இல்லை. யூ ஹாவ் so many options. உங்களுக்கு இங்கே பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எங்கேனாலும் போகலாம். 1000 சபை இருக்குது. வேலூரில் மட்டும் எத்தனை சபை இருக்குன்னு எனக்கு தெரியாது. எத்தனை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்னா ஆயிரக்கணக்கானோர் கூடுறாங்க. அப்போ அவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறது. யூ ஹாவ் so many options. ஆனால் அதன் நடுவிலே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் இந்த சத்தியத்திலே நிலை நின்று உங்கள் வாழ்க்கையை உண்மையாய் வாழ்ந்து முடிக்க முடியும். நல்ல கவனி. ஆனால் தான் நான் இன்னைக்கு இந்த டைட்டில் எடுத்த, நான் இதை எடுக்கல, ஆவியானவர் சபைக்கு இதை கற்றுக் கொடுக்க சொன்னதுனாலே நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த கள்ள போதகர்களை குறித்து நீங்கள் இந்த 2 பேதுருல வாசிக்கும் போது என்ன வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட காங்கிரிகேஷனை, அவங்களோட சபையை, அவங்களோட மக்களை என்னவா பார்க்கிறான்? அவன் தன்னுடைய இச்சையின் பொருளாய், ஒரு கெய்னா, ஒரு ஆதாயமாய். நல்ல கவனிங்க. ஒரு சபை எதற்கு நிறுவப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சபை கிறிஸ்துவை தனக்குள்ளாய் அடைவதற்கு. நான் எதற்காக ஊழியக்காரராய் நிற்கிறோம்? எங்களுக்கு எதற்கு சபைக்கு கிறிஸ்துவை கொடுப்பது, கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ப்பது. we are in a place where we have to respond, where we have to be responsible to give you. என்ன கொடுக்கணும் உனக்குன்னா? இயேசுவை சொல்லுங்க. என்னத்துக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? இயேசுவை, கிறிஸ்துவை, அவருடைய வல்லமையை வாங்குவதற்கு வந்திருக்கீங்க. ஆனா இந்த கள்ள உபதேசம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? உங்களிடத்திலிருந்து ஒன்றை வாங்குவதுதான் அவங்களோட நோக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கும் வேற ஊழியக்காருக்கும் நீங்க வெளியே பார்த்தா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நீங்க ரொம்ப இன்டிமேட்டா டீப்பா போகும்போது சில விஷயம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமையும் போகலாம். அப்படிப்பட்ட ஊழியர்காரரிடத்திலே நீங்கள் நம்பி உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தை பேச முடியாது. ஒரு மகள் என்கிட்ட சொன்னா, ஒரு சபைக்கு போனேன், 2-3 வாரம் தான் ஆச்சு சபைக்கு போனேன். அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன அப்போ உன் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் சமைச்சு கொடுப்பியா? எனக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க மாட்டியா? எனக்கு நீ உடம்பெல்லாம் அமுத்தி விட மாட்டியா? நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எல்லாரையும் ஒரே விதமாய் பார்க்க முடியாது. ஒரு ஊழியன் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே நின்று அவனுடைய வார்த்தை சுத்தமா இருக்கும், அவனுடைய பார்வை சுத்தமா இருக்கும், அவனுடைய நடக்கை சுத்தமா இருக்கும், அவனுடைய யோசனை சுத்தமா இருக்கும். உனக்கான கரிசனையிலே, உனக்கான நன்மையிலே அவன் கரிசனை ஒருவேளை கடிந்து கொள்வான். ஏன்? நீ இடறிடக்கூடாது, நீ தவறிடக்கூடாது, திட்டுவான். அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா உன்னை தவறாய் நடத்துவதற்கு அல்ல.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் எத்தனை சபை இருக்குன்னு இவர் மட்டும்தான் ஊழியம் அப்படி சொல்லாதீங்க. யூ கேனாட் டிசைட். சில நேரம் உங்களால் சரியாக கணிக்க முடியலன்னா என்ன செய்வீங்க? அவர்கள் ஆதாயத்திற்காக வேதம் அதை சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? தங்களை வளர்ப்பது. உன்னோட பணம் அவனுக்கு வேண்டும், உன்னுடைய பொருள் அவனுக்கு வேண்டும். அதிலே அவர்கள் ஆடம்பர வாழ்க்கை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வாழ்வு இன்பமே என்று எண்ணி. அவங்கள்ட்ட இல்லாததே இருக்காது. நிறைய பேர் இந்த நான் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்து என்ன இந்த யூடியூப்பில் வேற இவன் போடுறான்னா திட்டுன்னு திட்டுறாங்க. அந்த நாளில் ஊழியக்காரங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்தாங்க, வெள்ளையை போட்டாங்க. இதுங்க என்ன இப்படி? எனக்கு உண்மையாக சொல்கிறேன், கடவுளுக்கு முன்னாடி இப்படி ஒரு துணி போட எனக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறனால நான் அதை போடுறேன். எனக்கு என்னை காண்பிக்கிறதுல ஐ எம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு சும்மா சிம்பிளாக ஒரு சுடிதார் போடணும், அவ்வளோதான். அதான் எனக்கு இந்த சாரீ போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ரொம்ப சிரமமாக தான் இருக்கேன்னா வேறு வழி இல்லை. அந்த பாஸ்டர் நம்மனா சுடிதார் போட்டு வந்து நிற்கிது அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. அதனால தான் புடவை கட்டி நிற்கிறேன். கவனிங்க, இங்கே நான் உங்களோடு பேச போகிற ஒரு விஷயம் என்ன? இந்த ஊழியர்களுக்கான முடிவை வேதம் ஆரம்பத்திலே சொல்லிருச்சு. நீங்கள் இந்த 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதே இவங்களோட மோட்டிவ் இது, இவங்களோட நோக்கம் இது, இவங்களோட முடிவு இது. இவங்களோட முடிவை குறித்து இவர்கள் அறியாமல் இருக்க. அவன் நினைக்கிற உலகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் மறந்து போன ஒரு விஷயம் என்ன? இந்த உலகத்தை அடைய விரும்பினவன் உலகம் நீரினால் அழிக்கப்பட்டதை அறியாததினாலே உலகத்தை அடையலாம் நினைச்சான். உலகம் எப்படி ஜல பிரயலத்திலே அழிக்கப்பட்டதோ அதே போல ஒரு அழிவுக்கு காத்திருக்கிறது. அந்த அழிவிலே உலகத்தை சம்பாதிக்க ஓடுகிறவனும் அந்த அழிவுக்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதனால மிகுந்த கவனத்தோட, பைபிள் அதான் சொல்ல, மிகுந்த ஜாக்கிரதையோட ஓட்டத்தை ஓடு. பி வெரி கேர்ஃபுல். யாரை ஃபாலோ பண்ற? எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாரும் ஜெபிக்கிறவங்க, வெள்ளை போட்டவங்க எல்லாம் பரிசுவாங்க இல்லை. நீங்க கிட்ட போய் பார்க்க முடியாது. எல்லா இடத்துக்கும் ஓடாதீங்க, கவனமா இருங்கள். எல்லாத்தையும் கேட்காதீங்க. இப்போ இந்த காலை நேரத்திலே நான் உங்களோட சொல்லி கொடுக்க போகிற ஒரு காரியம் என்ன? எப்படி இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை கண்டுபிடிப்பது என்று நான் சொல்லி தர போறதில்ல. இவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஸ் கொடுத்துட்டேன். எப்படி இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படி நான் பேச போறதில்ல. எப்படி நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க முடியும்? வாட் என்ன சொல்ற, உனக்குள்ளார என்ன விதமான காரியம் இருந்தா நிச்சயமாய் நீ அப்படிப்பட்டவர்களுக்கு இரையாவாய் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க, நீ யாரா இருக்கணுங்கிறதுல முதல்ல தீர்மானமாக இருந்தனா அப்படிப்பட்டவங்களுக்கு தப்பிக்கலாம், இல்லைன்னா நீ தப்பிக்க முடியாது. நீ யாரா வேணார், நானா கூட இருக்கட்டும். when I don't know my run, என்னுடைய ஓட்டத்தை குறித்து நான் அறிவற்றிருந்தேனானால், என்னுடைய வாழ்க்கையின் முறைகளிலே தவறு இருக்குமானால், நான் one day I will be under their feet. ஒரு நாள் நான் அவனுக்கு கீழே உட்காந்து அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படிப்பட்டவர்களை தப்பிப்பதற்கு சபை எப்படி இருக்க வேண்டும் அதை தான் நாம் உங்களோட பேசுவேன். சபையிலும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தப்பிக்கிற சபை யார்? ஏன்னா அதை தான் அப்போஸ்தலர் சொல்லும் போது சொன்னாங்க, அவர்கள் எப்படிப்பட்டவங்க? போதகர்களை என் காதுக்கு இனிக்க இவர் தான் பேசுறாரு அப்படின்னு போய் உட்கார்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ உனக்குள்ளார என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டனா அப்படிப்பட்டவங்களுக்கு தப்பித்து கொள்ளலாம். கவனிக்கலாம், நான் வேகமாக போக போகிறேன்.
7 8 வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2 அதிகாரம் 7 8. அக்கிரமக்காரருக்குள் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். போதும் கவனிங்க, இங்க லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இங்க நாள்தோறும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். ஆனால் நீங்கள் அவரோட லைஃப்பை எடுத்து கரெக்டாக ஸ்டடி பண்ணிங்கன்னா 1000 பாடம் படிக்கலாம். நன்றாய் கவனிங்கள், நான் போன வாரம் அதை தான் பேசினேன். மனம் திரும்புதல் என்பது வருத்தம் இல்லை, மனம் திரும்புதல் என்பது துக்கம் இல்லை, அது வாழ்க்கையின் தீர்மானம். வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்களையே எடுக்காத ஒரு மனுஷன் யாரு? லோத்து. அவர் எங்க போனாராம்? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோடு வாசம் பண்ணும்படி அவர் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, ஆபிரகாம் ஊர் என்கிற தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்ட போது, நானும் உம்மோட வரேன் ஐயான்னு கிளம்பி வந்த ஆளு. ஆனா என்ன செய்தாரு? பிரிந்து, ஆபிரகாமை விட்டு பிரிந்து எங்க போய் உட்கார்ந்தாரு? சோதோம் கோமராவுக்கு எதிராய் போய் கூடாரம் போட்டு உட்காந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அங்கே ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கி அங்கே நல்லா செட்டில் ஆயிட்டார் அப்படின்னு அவரை குறித்து பைபிள் சொல்லுது. நன்றாய் கவனியுங்கள், எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலே தீமையான வார்த்தைகளுக்கு, பணத்தின் பின்பாக இருக்கிற ஆவிகளுக்கு, அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்க சரிஞ்சு உங்க வாழ்க்கையின் நோக்கத்தை இழக்க முடியும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனிதனோடு இருப்பதை விட உலகம் லோத்தை என்ன செய்தது? ஈர்த்தது. உலகம் அநேகரை இழுக்கிறது, உலகம் அநேகரை தேடுகிறது, உலகம் அநேகருக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எனக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படியா? அநேகரை உலகம் ஈர்த்து தன் வசமாய் வைக்கிறது. லோத்து அப்படிதான். வெளியே பிக்சர் என்ன? ஐயோ இவெல்லாம் இப்படி இருக்கானே, இவெல்லாம் இப்படி வேசித்தனம் பண்றானே, இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்றானே என்று சொல்லி இருதயத்துக்குள்ள என்ன செய்தாரு? துக்கப்படுகிறார். ஆனா எந்திரிச்சு வந்தாரா? ஏன்? சோதம் குமாரா அவ்வளவு அழகா இருந்தது. இவரோட முடிவை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அத மாதிரி ஒரு முடிவு யாருக்குமே வேண்டாம் சபையில். நன்றாய் கவனியுங்கள், இன்று அநேகரை உலகம் ஈர்க்கிறது. இந்த உலகத்தால் ஈர்க்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. பெரிய எக்ஸாம்பிள்லாம், நீ மற்றவர்களை ஈர்க்க வேண்டும் என்கிறதிலே மிகவும் குறியாயிருப்பாய். எப்படி உலகம் உன்னை ஈர்த்து தன்னிடமாய் சேர்த்து கொண்டதோ, அப்படி நீ எல்லாரும் என்ன மதிக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன புகழணும், எல்லாரும் என்ன பத்தி பேசணும். ஒரு ரோட்ல ஒரு 10 பிள்ளைங்க போனா அதுல ஒன்று திரும்பி பார்க்கிற அளவிற்கு உன் நடை, உன் உடை இருந்தால், நீ ஏற்கனவே சோதோமின் அருகிலே கூடாரம் போட்டு விட்டாய். உன்னுடைய உடை எப்படி இருக்கிறது? உன்னுடைய கலாச்சாரம் எதற்கு அடிப்படையிலே இருக்கிறது? நான் பெண் பிள்ளைகளை மாத்திரம் சொல்ல, ஆண் பிள்ளைகளையும் சொல்றேன். பொம்பளை பிள்ளை உன்னை திரும்பி பார்க்குதுன்னு சொன்னா, நீ ஏற்கனவே என்ன செய்து விட்டாய்? கூடாரம் போட்டு உட்காந்துட்ட. ஏன்? எல்லாரும் பார்க்கணும்னா இத்தனை மாதிரி வெட்டுற, இங்க ஒரு இப்படி போதா அப்படி போதா அங்க. நான் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகள் உடையை குறித்து கவனம்.
உன் உடைய நீ போட்டுட்டு நின்று 100 முறை செக் பண்ணிட்டு வெளியே போ. நான் சீரியஸாக சொல்கிறேன். இன்று அநேகர் பெற்றோர் வார்த்தைக்கு வீட்டில் மதிப்பு இல்லை, செல்லாட்ட பெற்றோருக்கு அறிவு இல்லை. உன் பிள்ளைங்க டைட்டாக ஜீன் போட்டு மேலே டிஷர்ட் போட்டு போகிறதை பெற்றோர் தயவு செய்து அனுமதிக்காதீங்க. பெண் பிள்ளைகளுக்கு அறிவு சொல்லுங்க. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 18:7 வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீ எதுக்கு ஊர் என்கிற அந்த கல்தேய விக்கிரக ஊரிலிருந்து கிளம்பி வெளியே வந்த? எதுக்கு வந்த? ஆண்டவர் அந்த ஊரில் விக்கிரகம் இருக்கு, அந்த ஊரில் பாவம் இருக்கு, அந்த ஊரில் அசுத்தம் இருக்கு என்று தானே உன்னை அங்கிருந்து கூட்டு வந்தார். இப்போ இங்கேயும் வந்து அதே வேலை பண்ணுறதுக்கு எதுக்கு இங்கே வந்த? அங்கே விபச்சாரம் இருந்தது, அங்கே லவ் இருந்தது, அங்கே அசுத்தம் இருந்தது, சினிமா இருந்துச்சு, சினிமா பாட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் டிபியை நீங்கள் எனக்கு போல்டாக காமிப்பீங்க? உன்னோட ஃபேஸ்புக் டிபியை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கவனம். நீ சினிமா பார்க்குறதுக்கு எதுக்கு சபைக்கு வந்த? சினிமாக்காரன் ஃபோட்டோ போடுறதுக்கு எதுக்கு உனக்கு சபை? இது பரிசுத்தமான இடம், இது தேவனுக்கு கனத்தை செலுத்த வேண்டிய இடம். சபை பரிசுத்தத்தை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பது அவசியம். நீ சினிமா பாட்டை பாடிக்கிட்டு, சினிமாக்காரை மாதிரி உடுத்திக்கிட்டு, சினிமாக்காரை மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு இங்கே என்ன வேலை உனக்கு? There's a Bible culture. அங்கே இருந்திருக்கலாமே, விற்கிறதுட்டே இருந்திருக்கலாமே. இந்த வாழ்க்கைக்கென்று ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கிறது சபையே. இதுக்குள்ளார நீ உன்னை கண்டெயின் பண்ணலனா, இதுக்குள்ளார உன்னை நீ அமர பண்ணலனா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், கள்ள போதகருடைய வார்த்தையினால் நீ ஒரு நாள் சரிந்து விடுவா. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. இப்போ நான் இங்கே வரேன், ஃபுல் மேக்கப் போட்டு அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு. எதுக்கு மேக்கப் போட்டு அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே எதுக்கு? 10 பேர் என்னை பார்க்கணுன்னு தானே. ஐயோ இஷ்டம் அழகாக இருக்கு, என்ன பண்ண போகிறேன்னா அழகாக இருந்து. நான் சொல்லுகிறேன் சபை, இஃப் யூ ஆர் வெரி அட்ராக்டிவ், இஃப் யூ ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பி அட்ராக்டிவ், 4 பேர் பார்க்கும் போது என்னை திரும்பி பார்க்குற மாதிரி நான் சொல்கிறேன், பைத்தியக்காரி மாதிரி நட. நல்ல சாதாரணமாக பாஸ்டெலாம் என்ன சொல்லணும்னு சொல்லுவாங்க, ஐயோ கூட என்னை வெளியே வர அசிங்கமாக இருக்குது. நான் இந்த சபைக்கு மட்டும்தான் இப்படி கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு டாப்பு, ஏதோ ஒரு பேண்ட்டை போட்டு அப்படி பைத்தியக்காரின்னு நினைப்பாங்க ஒன்று. அந்த அளவுக்கு பைத்தியக்காரியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. யாரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டாம், யாரும் உன்னை ஒன்னால் எட்டற வேண்டாம். அதில் ரொம்ப அறிவோட அப்படி பூச்சி பொட்டு வச்சு ஜிக்கு 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 ஜிக்கு. எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? எதுக்கு? எதுக்கா யோசிக்கலாம்? எதுக்கு? யார் உன்னை பார்த்து என்ன ஆண்டவர் உன்னை பார்க்கட்டும். அது சோதோம் இன் கல்ச்சர். தட் டஸ் நாட் ஃபிட் ஹியர். இரண்டாவது, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உபதேச கோளாறுகளிலே சிக்குவதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. முதல்ல சொன்னேன், இஃப் யூ டென்ட் இன் சோதோமின் வாழ்க்கை முறைகளிலே நீ ஈர்க்கப்பட்டால் சீக்கிரமாய் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களின் பார்வையை இழப்பாய். இரண்டாவது, நன்றாய் கவனியுங்கள், 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:10. விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். போதும். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், the rebel against authorities. கர்த்தத்துவத்தை, தனக்கு மேலே தேவன் வைத்த அதிகாரத்தை கனமாய் எண்ணாதவர்கள். நல்லா கவனிங்க, ஏற்கனவே சொன்னேன், லோத்தோடு ஆபிரகாம் கூடவே வந்தார். ஆபிரகாம் ஒரு கட்டத்தில், சரிப்பா ரொம்ப பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, பிரிஞ்சிடலாம், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம். ஓ வெல் டன், சூப்பர். என்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள்ளே வேலை செய்தோ, ஒரு தேவ மனிதனுக்கு இடையில்
அடங்கி இருக்க உனக்கு பலன் இல்லையோ, you will fall as a prey for these kinds of preachers. இந்த மாதிரி உபதேசங்கள் ஏன் தெரியுமா ரொம்ப ஈஸியாக வளருது? சபையில் அடங்கி பாஸ்டர் சொல்கிறதுக்கு அடங்கி இருக்க முடியாதவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்ட்டை போய் உட்காந்துருப்பான். இந்துக்கள் யாரும் ரட்சிக்கப்பட்டு இந்த ப்ராஸ்பெரிட்டி டாக்டரினில் போய் உட்காரல. எல்லா பயல்களும் ஏற்கனவே பாரம்பரியமாக சபையில் இருந்தவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், கிறிஸ்துவ அறிஞ்சவன் தான். மெட்ராஸில் போய் பாருங்க, இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி சபைகளெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டிருக்கிறது. ஏன்? அவனுக்கெல்லாம் தன்னோட பாஸ்டரோட வார்த்தை பிடிக்கல, ஆபிரகாம் மேலே இருந்த அழைப்பு பிடிக்கல. ஆபிரகாம் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? கானானுக்கு போகலாம் வா. கானான் எங்க? ஆபிரகாம் என்ன சொல்லி கொண்டு வந்தாரு? எனக்கு ஆண்டவர் சந்ததி தருவேன் என்று சொல்லுகிறார், இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டா வா. எதுவுமே நடக்கலையே. ஆனால் ஒன்று மாத்திரம் ஆபிரகாம் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. he was hearing God. தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தான், தேவ சத்தமாய் வாழ்ந்து கொண்டே இருந்தான். எந்த மனுஷனுக்கு ஒரு தேவ மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையோ, ஒரு தேவ மனிதன் மேல ஒரு மனிதனுக்கு மரியாதை குறைகிறதோ, அன்று நிச்சயமாய் நீ விழுவதற்கான ஏதுக்கள் அதிகமாக இருக்கு. நிறைய பேருக்கு சபையில் பாஸ்டர் மேலேயோ சபையின் மூப்பர்கள் மேலேயோ என்ன இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உன்னை விட நான் பெட்டர், நீ என்னை விட பெட்டராக தான் இருக்க, ஆனால் நீ பார்க்குற மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. நீ ஒன்று சொல்கிறேன், டோன்ட் ஃபைட் வித் அ பர்சன். தேவ பிரசன்னத்திலே தங்கியிருக்கிற ஒரு மனிதனோட மாத்திரம் யுத்தம் பண்ணாதீங்க. தேவனோட உறவுலே உள்ள ஒரு மனிதனோடு யுத்தம் பண்ணாதீங்க. ஏன்னா வேதம் அவனை குறித்து சொல்கிறது. தாவீது அதை திரும்ப 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 சொல்வா, கண்மணி போல என்னை காத்தருளும், உம்முடைய செட்டையின் மறைவிலே என்னை மறைத்துக்குள். அப்படின்னா நீ அவனோட போராட போனா நீ ஆண்டவரை தொட போறன்னு அர்த்தம். பிரச்சனை உனக்கு. நீ தேவ மனிதனோடு, தேவனோடு உறவு கொண்ட மனிதனோடு, தேவ மகிமையினால் நடக்க பழகின மனிதனோடு நீ யுத்தம் பண்ணனா you will be doomed. ஆபிரகாம் ஆனால் தான் பாருங்க, சோதோம் கோமரா விட்டு ஓடு அப்படின்னு தேவதூதன் சொன்னப்போ அவன் என்னைக்காவது யோசிச்சானா ஆபிரகாம்கிட்ட போயிடுவோன்னு? பக்குவம் தான். ஏன்னா ஆபிரகாம் வெளியே வந்து நின்று பார்க்குறாரு, சோதோம்லேருந்து போகிற புகை தெரியுது, அவ்வளோ நியர்பை தான். ஒரு நிமிஷம் கூட அறிவு வரல எங்கே போகலான்னு. ஆபிரகாம்கிட்ட போயிடலாம், தேவ சமூகத்துக்கு போயிடலாம். இன்று அநேகருக்கு ஏன் போல? அவ்வளோதான் மரியாதை. எவ்வளவு காப்பாற்றி அன்னைக்கு வரைக்கும் அவன் ஜீவன் தப்பினதற்கு காரணம், முந்தின நாள் மாலையிலே நின்று தேவ சமூகத்தில் 50 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா, 40 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா, 10 பேர் இருந்தா காப்பாற்ற மாட்டீரா என்று லோத்துக்காக பரிந்து பேசின ஆபிரகாம். ஆனா தெரியல. உனக்கு தெரியலனா கஷ்டம். ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், தேவனோடு உறவு கொள்கிற ஊழியர்கள்னு இல்லை, உன் வீட்டில் நிறைய ஜெபிக்கிற உன்னுடைய குடும்பத்தினரோடு வம்புக்கு போகாது பிரச்சனை. தேவனோடு நெருக்கமாய் தேவ சத்தமாய் வாழுகிறவர்களோடு தொந்தரவு பண்ண போகாத கஷ்டம். ஏன்னா அவன் தனி ஆள் இல்லை, ஒரு மகிமை மூடி இருக்கிறது. நான் இந்த வாரம் சாம்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், சங்கீதம் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மனசுக்குள்ளேயே போல, ஒரு வார்த்தை கூட உள்ள போல, ரொம்ப போரிங்காக இருந்த, படிப்பே மறந்துடுவேன். அப்போ ஆண்டவர் என்ன ஆண்டவர் எனக்கு இவ்வளோ போராக இருக்குது இந்த சாம்ஸ் அப்படின்னு சங்கீதம். அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ ஒன்று மனசில் வச்சுட்டு படி. ஒரு தேவ மனிதன் தன்னை குறித்து பேசுகிற இடத்திலெல்லாம் தேவ மகிமையும் அவனும் என்று பார்.
அப்போ அது அந்த ஃபோக்கஸில் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிற இடத்துல, அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிற இடத்துல அவன் உன்னை ஒரு தனி ஆளாக பார்க்கல. நான் அந்த இடத்துலலாம் என்னை வச்சு நான் என்ன மாத்திரம் பார்க்கல, ஒரு மகிமை என்னை மூடி இருக்கிறதாய் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு விரோதமாக சத்துரு எவ்வளவு தூரம் ஓட வேண்டும் என்பதையும் சேர்த்து பார்த்தேன். எனக்கு விரோதமாக பிரச்சனை எவ்வளவு கீழே விழ வேண்டும் என்பதையும் சேர்த்து பார்த்தேன். உன்னை நீ தேவ சமூகத்தில் தேவனோட உறவு கொள்கிற ஒரு நபராக இருந்தால், you are not a single person, you are covered with his glory. உன் மேலே ஒரு மகிமை இருக்குது. எவனா உன்கிட்ட விளையாட வந்தானா உனக்கு பிரச்சனை. கவனித்துக் கொள்வோம். மூன்றாவது, அதனால் கர்த்தத்துவத்தை அசட்டை செய்கிறவர்கள் இப்படிப்பட்ட சரிவிலே விழுந்து போவார்கள். எல்லாம் சபை தான், அங்கேயும் பாட்டு தான், இங்கேயும் பார்க்க எல்லாம் அப்படித்தான் இருக்கும். வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிருச்சு, தே ஆர் கெப்ட் ஃபார் இட்டர்னல் டூம். நித்திய அழிவுக்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டார்கள். அவன் முன்னாடி போனா உனக்கு அதுதான் முடிவு. பத்திரம். 3 வாசிக்கலாம். 15 வசனமா 5-15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய 15 வாசிமா. பிலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். போதுண்டா, கவனிங்க, டைம் எல்லாம் நான் வேகமாக சொல்லி முடிக்க போறேன். மூன்றாவது, யார் இப்படிப்பட்ட உபதேசத்தில் சிக்கி உலகத்தின் ஆதாயத்தின் வார்த்தைகளுக்காக தங்களை விற்று போடுவாங்க என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், மேமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவி, there's a spirit. இப்படிப்பட்ட உபதேசம் செய்கிறவர்களுக்கு பின்பாக ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது. அதற்கு பெயர் மேமோன், உலக பொருள். அது பணம் என்பது அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். பணம் உங்களோடு பேசும். ஏன்னா அதற்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. பணத்துக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த பீலேயாமை குறித்தும் லோத்தை குறித்தும் நீங்க படிப்பீங்கன்னா, அவங்க என்னத்துக்கு பின்னாடி ஓடினாங்க? உலகத்துக்கு பின்பாக, பொருளுக்கு பின்பாக, கூலிக்காக அவர்கள் வேலை செய்தவர்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த இவங்களோட காரியம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மேமோன் ஸ்பிரிட் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கீங்களா? இது உங்களை மேற்கொள்கிறதுக்கான ஆயத்தங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? இப்படிப்பட்ட உபதேசங்களை நீங்கள் சிக்குவீங்களா அப்படின்னா, அதுக்கு ஒரு சான்று என்னவா இருக்கும்னா, நீங்கள் ரொம்ப கஞ்சமாக இருப்பீங்க. இல் பி வெரி ஸ்டிஞ்சி. வேதம் திரும்ப திரும்ப ஜெனரஸ் கிவர்ஸ். ஒரு தேவ மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? உதாரத்துவம் உள்ளவனாக இருப்பான். ஒரு தேவ மனிதன் கொடுப்பதில் எப்படி இருப்பான்? உதாரத்துவம். எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வேணும், எனக்கு எனக்கு சுயநலமுள்ள கிறிஸ்தவனாய் நீ வாழுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, நீ என்னவா இருக்க? நீ இந்த ஆவியினாலே இழுப்புண்டு போவதற்கு ஏதுவாயிருக்கிறாய். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜெனராசிட்டி இல்லை. என்னோட வேகமாய் வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. வேகமா. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். திரும்ப வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க பொறுமையா. சொல்லிட்டு
ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு மாற்றி சொல்லாத. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டு ஒரு தூதன் அதை தேவனுக்கு அறிவித்து உன்னுடைய நன்மையை கெடுத்து போடுவானேன். உன் வாழ்க்கையிலே பாவத்தை ஏன் சம்பாதிச்சு வச்சுக்க போற? கொடுக்கிறேன்னு சொன்னதை என்ன செய்ய? குடு. நிறைய பேர் நினச்சிருக்கோம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு புரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே புரியும். நமக்கு ஒன்று செய்யணும்னா எவ்வளவு நாளும் அதை என்ன செய்கிறோம்? எவ்வளோ பெரிய சேலஞ்ச் ஆனாலும், இன்றைக்கி ஒரு பிரச்சனை, ஒரு சிக்னஸ், ஹாஸ்பிட்டலில் எத்தனை லட்சம்னாலும் டாக்டர் எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க, எதை வேண்டுமானாலும் என்ன செய்கிற? செஞ்சு உன்னை நீ காப்பாற்றிக் கொள்கிறாய். வேதம் சொல்கிறது, நீ தேவ ராஜ்யத்திற்கு கொடுப்பதற்கு தயங்குகிற உன் தயக்கம், இட் இஸ் பீன் கன்வேட், அது மேலே சொல்லப்பட்டே இருக்கு. அது ஏன் உனக்கு ஒரு பாவமா? அது ஏன் ஆண்டவர் உன்னை அழிப்பதற்கு ஏதுவாக மாறணும்? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு ஏன் அது ஒரு காரணமாக மாறணும்? சபை, நான் வெறும் சர்ச் பில்டிங்காக மாத்திரம் இதை சொல்லலை, நீங்கள் கொடுப்பணுங்கிற மாத்திரம் சொல்லலை. இதுதான் சத்தியம். when you promise something you do. தேவனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப எதை கொடுக்கனே தெரியலையே, எதை கொடுக்கனே தெரியலையே, எதுவுமே இல்லையே. அப்படியா? எதுவுமே இல்லையா? ஆண்டவர் கேட்பார். அப்படியா? எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலைமை கொண்டு வருவார். அந்த சூழ்நிலை அவசியமே இல்லாமல் நீ பல லட்சம் செலவு பண்ண வேண்டி வரும். பி அ ஜெனரஸ் கிவர். உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள் இப்படிப்பட்ட மாமோத் ஆவிகளிலே சிக்கிக்கொள்ளாதிருப்பார்கள். கடைசியாய் இதை கன்க்ளூட் பண்ண போகிறேன். நல்ல கவனிங்க. இல்லை எது ரொம்ப ரொம்ப மோசம்னா, இந்த 3 ஏரியாலையும் குணமாகாத யாராவது இருப்பாங்க. இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நான் உலகத்தினால ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒரு நபர். 2, நான் அடங்காத, எனக்கு மேலே உள்ள அதிகாரத்துக்கு அடங்காத ஒரு நபர். 3, நான் தேவ ராஜ்யத்திற்கு கொடுக்காத ஒரு நபர். இந்த 3 என் வாழ்க்கையில் அடிப்படையாக லோத்து வாழ்க்கையில் இருந்தது போல இருந்திருக்குமானால், வேர் வில் ஐ எண்ட்? என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஐ வில் பி அ சர்ச். நான் ஒரு சபையாக இருப்பேன். அந்த சபையிலிருந்து அநேக கள்ள போதகர்கள் உருவாவார்கள். லோத்துக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். கேவலமான முறையில் மோவாப் என்றும் அம்மோனியர்கள் என்றும் அவர்களுக்கு பெயர். 2 பெரிய ஜாதி. இந்த 2 பேரோட லைஃப் ஹிஸ்டரியை நீங்கள் போய் படித்து பார்ப்பீங்கன்னா, பெரிய நேஷன்ஸ், ரொம்ப பணக்கார நாடுகள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பணத்தை பெருக பண்ணுகிற தேவர்களை உண்டாக்கினவர்கள். அவங்களோட கடவுளே யார் தெரியுமா? செக்ஸ் அண்ட் மணி. அவருடைய தெய்வமே இச்சையும் பணமும் உலகமும் தான். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ளாய் இந்த 3 விஷயத்தில் குணம் வரலையோ, யூ கேன் ஈஸிலி பிகெட். நீ இப்படிப்பட்ட துர் உபதேசங்களை உற்பத்தி ஆகிற ஒரு கூடமாய் மாறி போவாய். உன் ஃபேமிலியில் உன்குள்ளார இப்படிப்பட்டவர்கள் எழும்பி வருவார்கள். ஸோ பி வெரி அலர்ட். ரொம்ப கவனமாக இருப்போம். தெய்வன் இந்த காலையிலே நமக்கு கற்றுக் கொடுக்குறான். நம்முடைய வாழ்க்கையின் முறைவுகளை திரும்பி பார்ப்போம். உலகம் எவ்வளவு என்னை ஈர்க்குது, உலகத்தால் நான் எவ்வளவு ஈர்க்கப்பட்டு மற்றவர்களுக்கு எவ்வளவு ஈர்ப்புடையவர்களாய் வாழ்கிறேன். ஈர்ப்புடையவனா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், உன்னை வந்து பார்த்து சீக்கிரமாக ஒருத்தனோ ஒருத்தியோ லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீ நடக்கணும். அந்த மாதிரி உன் உடை இருக்கணும், அந்த மாதிரி உன் பேச்சு இருக்கணும், அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். நடுங்கணும். அவனுக்கு சொல்லும் போதே அவனுக்கு யூரின் போயிடணும். ஐயோ அடிச்சு போடுவோம். அந்த புள்ள பார்த்தாலே ஒரு மாதிரி
உன்னை பார்க்குறவெல்லாம் ஐ லவ் யூ கொடுக்குறானே, வெக்கமா இல்லை? நீ யோசி, ஏன் என்னை வந்து ஒருத்தன் ஐ லவ் யூ சொன்னால் நான் என்ன பண்ணேன்? என்னோட சகோதரி இங்கே இருக்கா. அவள் காலேஜ் படிக்கும்போது என் கூட அவள் வேறு பஸ்ஸில் போவா, நான் வேறு பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போவேன். என் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க சொல்லுவாங்கப்பா, ஒரு அக்கா போவாங்கப்பா, ஒரு அக்கா போவாங்க. ஐயோ, குனிஞ்சதால நிமிர்ந்து பார்த்ததே இல்லை, அவ்வளவு டிசிப்ளின்டாக இருப்பா. எவனாவது லவ் கிவனானா அவன் செத்தான். அவன் ஒருத்தன் வந்து கடைசியாக பயந்து அவள்கிட்ட சொல்ல பயந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லி அடி வாங்கிட்டு போனான். அவன் நினச்சா இவளை விட அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்களோன்னு நினச்சான் போல இருக்கு. ஒருத்தனுக்கும் அட்ராக்டிவாக இருக்காது. உன் லைஃப்பை இந்த உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அனுமதிக்காத. தேவனுக்கு பயந்த வாழ்க்கை செய். தேவன் உன் வாழ்க்கையினால் கனமடையட்டும். இப்படிப்பட்ட தவறான ஆவிகளினால் நீ சிக்குண்டு உனக்கு வச்சிருக்க அந்த பெரிய லக்கையை இழந்து போயிட போகிற. உனக்கு நான் சொல்கிறேன், ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷனோட வாழ்க்கையினால் ஒரு பெரிய தேசம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு தேவ மனுஷனால் பல தேசங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நீ என்னவா இருக்க போகிற? நான் ஒரு தனி ஆள் தான், நான் ஒரு சின்ன சாதாரண ஆள் தான். எனக்கு கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்கிற எனக்குள்ளே இருக்கிற தீர்மானங்கள் அநேகருடைய வாழ்க்கையை சேலஞ்ச் பண்ணும், மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும்னு நீ நம்பு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.